எரியறது அணைச்சாலே கொதிக்கிறது அடங்கிடும். நீங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக வீராக நோண்டிக்கிட்டே இருப்பீங்க. அதான் முதல் விக்கெட்டாக உங்களை வெளியே அனுப்புகிறேன். மரா போலாம். ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன், போலாம். போலாமா? வீரா, என்ன எங்க கிளம்பிட்ட? அது வந்து வள்ளிமா பூஜையில கலந்துக்கிறதுக்கு தான். வேற எதுக்கு ரெடி ஆவாங்க? எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா? வீரா, நீ தலைவலிக்குதுன்னு சொன்னல? தலைவலியா? இது எப்ப இருந்து? அது ஒண்ணும் இல்ல, அவ சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல போல. நைட்ல இருந்து ஒரு மாதிரி தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் பாவம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கால. டீ போட்டு கொண்டு வரட்டா? இல்ல இல்ல வள்ளிமா, வேணாம், பரவாயில்ல. நீ போய் படுத்துக்க போ. நீ ரெஸ்ட் எடு. நான் பூஜை ஆரம்பிக்கிற கொஞ்சம் முன்னாடி உங்ககிட்ட சொல்லிடுறேன். போ. என்ன? சரி வா, நான் வேணா உன் கூட வரேன். நீ ஒண்ணும் போக தேவையில்ல, இப்படி வா. போய் வேலையை பாரு. போ போ. சரி, அப்ப நீ போய் ரெஸ்ட் எடு. போய் தோடி. என்னடா? போ. இவ வீட்டுல தானே இருக்கணும். இவையும் இவன் கூட பைக்ல சுத்திக்கிட்டு இருக்கா. ஓ ஆபீஸ்க்கு போறாளா? இருடி, இப்பவே வீட்டுக்கு போன போட்டு பிரச்சனையை கலப்பணும். சொல்லு புஷ்பா, கிளம்பிட்டீங்களா? வந்துகிட்டே இருக்கும் சின்னம்மா. நீங்க ஒரு நிமிஷம் வீரா கிட்ட போன கொடுங்களேன். நான் அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வீரா கிட்டியா? இரு ஒரு நிமிஷம். வீரா, 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 கதவு தரமா? அம்மா, பிருந்தா, என்னம்மா? வீரா எங்க? புஷ்பா லைன்ல இருக்கா. அக்கா ரெஸ்ட் ரூம்ல வாமிட் பண்ணிட்டு இருக்காமா. வாந்தி எடுத்துட்டு இருக்காளா? நல்லா தானே இருந்த. அது சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கலம்மா, அதான் வாமிட்டா எடுத்துட்டு இருக்கா. வாந்தி எடுத்துட்டு இருக்கான்னு சொல்ற. தள்ளு. இருங்கம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. இப்ப கூட வாமிட் தான் எடுத்துட்டு இருக்கா. என்ன பிருந்தா, இன்னமும் வாந்தி எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு நின்னு பேசிட்டு இருக்க. தள்ளு, என்னன்னு போய் பாக்கலாம். இல்ல வள்ளியம்மா, இப்ப கூட ரெஸ்ட் ரூம்ல தான் இருக்கா. வாமிட் தான் எடுத்துட்டு இருக்கா. அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுமா. நான் பாத்துக்கிறேம்மா. அதான் அவ தலை வலிக்குதுன்னு சொன்னாலா? சரி, இங்கேயே ரெஸ்ட் எடுக்கட்டும். பூஜை நேரத்துக்கு மட்டும் வந்தா போதும். சும்மா அலைச்சல் வேண்டாம். நீ கூட இருந்து பாத்துக்கோ, தனியா விட்டு போகாது. சரியா? ஓகே வள்ளியம்மா. புஷ்பா, வீராக்கு கொஞ்சம் உடம்பு முடியல போல இருக்கு. பாவம், அவ வாந்தி எடுத்துட்டு இருக்கா. சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கல போல இருக்கு. ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா சொல்லு, நான் அவகிட்ட சொல்றேன். இல்ல சின்னம்மா, நான் வீட்டுக்கு வந்துடுறேன். சரி வாங்க. நீ அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ போ, எனக்கு டைம் ஆகுது. மினிஸ்டர் வேற வந்துருவாரா? போடா. ஒரு கலெக்டரே ரூல்ஸ் மீற சொன்னா அது சரியா? போடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. எனக்கு தெரிஞ்ச இந்த பூஜையில கலந்துக்கவே 2 பேருக்கு விருப்பமே இல்ல போல. அது ஏன்னு சத்தியமா எனக்கு புரியல. இந்த குடும்பம் தான் உலகம்னு சொல்றா. அப்பனா இந்த குடும்பத்துல ஒரு நல்ல காரியம்னா அவ தானே முன்னாடி வந்து நிக்கணும். மாமா, வீரா இல்லாம இந்த பூஜையை ஆரம்பிச்சு நல்ல நேரத்துல முடிச்சிடலாமா? இப்ப என்னன்னா பண்றது? சரிம்மா, பூஜை ஆரம்பிச்சிடலாம்.
வீரா எங்கடா? என்ன? எங்க போயிட்டா அவ? பூஜை ஆரம்பிக்க டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். எங்க தேடினாலும் காணோம். எங்கடா போயிருக்கா? வீரா வீட்ல தான் இருக்கா. என்னது? வீட்ல இருக்காளா? வீட்ல இருக்காளா? நான் மட்டும்தான் வெளியே போயிட்டு வந்தேன். என்ன நடிக்கிறீங்களா? புஷ்பா, ஏன் கண்ணு முன்னாடி நீங்க வீராவை கூட்டிட்டு போனத நான் பார்த்தேன். அவ எப்படி வீட்ல இருப்பா? இந்த டிராமாலாம் இங்க எடுபடாது. வீட்டை முழுசா அலசிட்டோம். வீரா இங்க இல்ல. அண்ணி, நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? பொய் சொன்னா மாட்டிப்பேன்னு எனக்கு தெரியாதா? வீரா வீட்ல தான் இருக்கா. வீட்ல இருக்காளா? அது இருக்கட்டும், நானும் வீராவும் பைக்ல போறத நீங்க எப்ப பாத்தீங்க? எதுவும் கனவு கண்டீங்களா? பாத்தீங்களா சின்னம்மா எப்படி மாத்தி பேசுறாருன்னு? நீங்களும் தானே ரூம்ல வந்து செக் பண்ணீங்க. வீரா இருந்தாலாங்க? பிருந்தா என்ன அமைதியா நிக்கிற? சொல்ல அவர்கிட்ட.